பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அஸ் அ பார்ட் ஆஃப் தட் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் இதே செக்ஷனில் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் நம்ம வந்து நேட்டை பற்றின ஓவர் வியூ பார்த்தோம். ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் பேலோ ஆல்டோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நேட்டிங் பேலோ ஆல்டோவில் இருக்கு இல்லையா, சோர்ஸ் நேட், டெஸ்டினேஷன் நேட், அதை பற்றி ஓவர் வியூ பார்த்தோம். தென் அகெயின் சோர்ஸ் நேட்டில் 3 டைப் இருந்துச்சு. அந்த 3 டைப்பையும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளோட லேபில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ வந்து இப்போது சோர்ஸ் நேட் முடிஞ்சதுனால இந்த வீடியோவில் we are going to understand about destination NAT. ஓகே, ஃபைன். ஸோ டெஸ்டினேஷன் நேட் அப்படின்னு சொல்லும்போது இது ஜென்ரலாக காமனாக எங்கே யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட யூசர் டிராஃபிக் வந்து ஒரு அன்ட்ரஸ்டட் நெட்வொர்க்லேருந்து ஆர் லைக் இன்டர்நெட், ஓகே, ஒரு அன்ட்ரஸ்டட் நெட்வொர்க்லேருந்து ஒரு ட்ரஸ்டட் நெட்வொர்க்கில் ஒரு இன்சைட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ், ஒரு அப்ளிகேஷனையோ ஒரு சர்வரையோ ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து யூல் பி சீயிங் அண்ட் டெஸ்டினேஷன் நேட். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ இப்போ இவர் வந்து ஒரு யூசர், ஓகே. இந்த யூசர் வந்து அகெயின் இவர் வந்து பார்ட் ஆஃப் அன் அவுட் சைட் ஜோன். அவுட் சைட் ஜோனுன்றது ஒரு இன்டர்நெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகே. இங்கே இன்சைட் ஜோனுன்றது வித்தின் அ லேன். இங்கே வந்து ஒரு சர்வர் இருக்குது, சரிங்களா. ஜஸ்ட் கன்சிடர் தேட் இது வந்து ஒரு வெப் சர்வர், மேபி வந்து www.example.comனு வச்சுக்கலங்க. இப்போது இதோட ஐபி அட்ரஸ் வந்து மேபி வந்து இங்கே இன்டர்னலாக கொடுக்கும்போது அவங்க ப்ரைவேட் ஐபி அட்ரஸில் கொடுத்துருக்கலாம், ஆர் எல்ஸ் ஈவன் பப்ளிக் ஐபி அட்ரஸ் கூட இருந்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான், ஆர்கிடெக்சர். பட் திங் இஸ், இதோட ஐடென்டிட்டியை வந்து இன்டர்நெட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு விரும்புவாங்க, ஓகே. ஏன்னா இது வந்து இந்த சர்வர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்சைட் ஜோனில் இருக்குது, ஓகே. ஸோ இந்த கம்பெனி, இந்த ஆர்கனைசேஷன் வந்து they don't want to expose their informations about the server to the internet. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து அவுட் சைட் ஜோன்லேருந்து இருக்கிற யூசர்ஸ்க்கு சர்வீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி வர சிச்சுவேஷன் என்ன பண்ணுவோம்னா, வில் பி ஹேவிங் என் டெஸ்டினேஷன் நேட், ஓகேங்களா. ஸோ நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது டெஸ்டினேஷன் நேட் வந்து நம்ம எங்கே பார்ப்போம்னா ஜென்ரலாகவே, ஸோ இதுதான் இப்படி தான் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன் நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னா, எப்போது கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட் வந்து ஒரு அன்ட்ரஸ்டட் நெட்வொர்க்லேருந்து ஆர் லைக் இன்டர்நெட் மாதிரி ஒரு அன்ட்ரஸ்டட் நெட்வொர்க்லேருந்து ஒரு ட்ரஸ்டட் நெட்வொர்க்குள்ளே இருக்கிற ஒரு சர்வீஸ் அக்சஸ் பண்ண வருது அப்படின்னா, அட் தேட் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் பி ஹேவிங் என் டெஸ்டினேஷன் நேட். ஆல்ரைட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ இதோட ப்ரைவேட் ஐபி வந்து மேபி வித்தின் நெட்வொர்க்கில் இன்சைடில் வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட் ஐபி இருக்கலாம், இல்லை வந்து அகெயின் வந்து ஒரு பப்ளிக் ஐபி கூட இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் இந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ப்ரைவேட் ஐபியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டிஎன்எஸ்க்கு இருக்கு இல்லையா, டிஎன்எஸ் பப்ளிக் டிஎன்எஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் இருக்கிற யூசர்ஸ்க்கு இந்த example.com அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து இந்த யூசர் வந்து இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணுன்னா ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுவார், அவர் ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணுவார், கரெக்டாக. அப்போ ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணும்போது என்ன நடக்கணும், ஃபஸ்ட்டு பிஃபோர் எவ்ரிதிங் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் நடக்கும். அப்போ டிஎன்எஸ் ரெசல்யூஷன் பார்க்கும்போது இவங்க டிஎன்எஸ் சர்வரில் என்ன ஐபி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த ஃபயர்வாலோட இன்டர்ஃபேஸ் ஐபி தான் கொடுத்துருப்பாங்க, ஓகே. ஸோ இந்த example.comக்கு இவங்க ரெக்கார்ட் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ப்ரைவேட் அட்ரஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓகே. ஈவன் தோ ஒரு ஆர்கிடெக்சர் போக இது வந்து ஒரு பப்ளிக் ஐபியாக இருந்தாலும் வெளியே இருந்து வர்றவங்களுக்காக பண்ணுறதுல இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதோட ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து பப்ளிக் ஐபி இருந்தாலும் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை இதோட ஆர்கிடெக்சர் படி இது வந்து ஒரு ப்ரைவேட் ஐபியில் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால, ஸோ அதுக்கு வந்து பப்ளிக் ஐபி இல்லாதனால இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் த சர்வீஸ் விச் எவர் ரன்னிங் வித்தின் இன்சைட் ஜோனுக்கு இதுதான் காமனாகவே பண்ணுறது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேலோ ஆல்டோட அதாவது ஃபயர்வாலோட இந்த இன்டர்ஃபேஸ் ஐபியை என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா இங்கே ரெக்கார்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது கிளைண்ட் வந்து போயிட்டு www.example.com இங்கே டிஎன்எஸ் சர்வருக்கு query போகும்போது டிஎன்எஸ் சர்வர் வந்து என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸோட ஐபியை தான் வந்து அந்த பேர் என்ன, அந்த example.comோட ஐபின்னு சொல்லி கொடுக்கும். அப்போ இந்த யூசரை பொறுத்த வரைக்கும் அது example.comனா என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, இந்த ஐபி தான் example.comனு நினச்சிட்டு இருப்பார். அப்போ இவரோட ரெக்வஸ்ட் எங்கே வரும்னா இங்கே வரும், ஓகே. ஸோ இங்கே ரெக்வஸ்ட் வந்தோடனையும் இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டெஸ்டினேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் வாட் எவர் டிராஃபிக் தட் இஸ் கம்மிங் டு திஸ் ஐபி ட்ரான்ஸ்லேட்டட் டு இந்த ஐபின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த யூசர் இந்த ஐபிக்கு ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் இங்கே வருதா,
அப்போது இதை ஹிட் பண்ணும்போது நம்மளோட ப்ரொஃபைல் படி நம்ம எழுதியிருக்க பாலிசி படி இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ட்ரான்ஸ்லேட் திஸ் ஐபி அட்ரஸ் டு the actual server IP address and the packet will be forwarded to the server. அப்புறமா சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணும், திருப்பியும் இந்த ரெஸ்பான்ஸ் இங்கே வரும் கிளைண்ட்டுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஆல் ரைட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டெஸ்டினேஷன் நேட். ஓகேங்களா? இப்போ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு பேலோ ஆல்டோலேயுமே வந்து 2 டைப் ஆஃப் டெஸ்டினேஷன் நேட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அஸ் லைக் இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி நம்ம கொடுத்துட்டு இந்த ஐபிக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இந்த சர்வருக்கு போ அப்படின்னு இன்னொரு ஐபி கொடுத்தா அந்த ஐபிக்குனா வேறு சர்வர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்டர்ஃபேஸோட ஐபிக்கு வருது அப்படின்னாக்கா ஸ்டாட்டிக்காக மேப் பண்ணுறது 1-to-1 மேப் மாதிரி. இந்த ஐபிக்கு ரெக்வஸ்ட் வரும் பட்சத்தில் அதை வந்து இந்த சர்வருக்கு போடுன்ற மாதிரி. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ற மாதிரி சொல்லலாம். செஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ற மாதிரி இருக்கும் டைனமிக்காக. அது வந்து எந்த சிச்சுவேஷனில் போகிறதுனா கைண்ட் ஆஃப் அ லோட் பேலன்ஸ் ஒரு சிச்சுவேஷன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஐபியை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு சர்வருக்கு மேப் பண்ணுறீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஆப்ஷன் 1 போயிடுவீங்க ஸ்டாட்டிக். இப்போ இதே இது வேறு மாதிரி ஒரு சினாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபயர்வால் இருக்குது. ஃபயர்வாலுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு 4 சர்வர் இருக்குது. ஃபிசிக்கல் சர்வர்ஸ் ஒரு 4 சர்வர் இருக்குது. 4 சர்வர்லேயுமே வந்து ஒரே சர்வீஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது யூசரோட டிராஃபிக்கை லோட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுவும் அகெயின் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேர் என்ன டெஸ்டினேஷன் நேட்டில் தான் வரும். ஸோ யூசர் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஐபிக்கு வந்து ரீச் பண்ணுவாங்க. ஓகே, ஆர் வாட் எவர் ஐபி தட் இஸ் அ கேட்வே ஹியர் இல்லையா, அவங்க இங்கே வருவாங்க. அது வந்து நம்ம டெஸ்டினேஷன் நேட் படி அங்கேயும் வந்து பேலன்சிங் அல்காரிதம்லாம் இருக்குது, ரவுண்ட் ராபின், லீஸ்ட் கனெக்ஷன் அந்த மாதிரிலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தேட் இட் வில் பி ஃபார்வர்டட் டு தி பேக் அண்ட் சர்வர், அவைலபிள் பேக் அண்ட் சர்வர். ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து டெஸ்டினேஷன் நேட்டை பற்றின ஒரு ஓவர் வியூ. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா நம்ம வந்து லேபில் போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஐ வில் ஜஸ்ட் கிளியர் இட். ஃபைன், நம்ம இப்போ லேபுக்கு போகலாம். ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேபுக்கு வந்து இதான் டோபாலஜி எடுத்துருக்கிறேன் நான். இப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சோர்ஸ் நேட் பார்க்கும்போது நமக்கு இந்த டோபாலஜி கிடையாது. நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிளைண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா 2 கிளைண்ட் இருந்துச்சு, சர்வர் வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. ஏன்னா அந்த டெஸ்டிங் அந்த சினாரியோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு அது தேவைப்பட்டது. பட் இந்த சினாரியோ டெஸ்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் மோஸ்ட்லி திஸ் கைண்ட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் ஃபார் த டெஸ்டினேஷன் நேட்டுக்கு கிளைண்ட்டோட டிராஃபிக் அவுட் சைட் ஜோன்லேருந்து வரும்ன்றதுனால நான் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து இங்கே அவுட் சைட் ஜோனில் வச்சுக்கிட்டேன். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு சர்வர் தேவைப்பட்டது இன்சைட் ஜோனில். அதனால் என்னோடய சர்வரை நான் இன்சைட் ஜோனில் வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கான இந்த ஐபி கொடுத்துட்டேன். அண்ட் இதில் வந்து அப்பாச்சி சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஆக்டிங் எஸ் அ வெப் சர்வர். ஆல்ரைட். அண்ட் இந்த ஐபியில் வந்து இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் லிசனிங் ஆன் போர்ட் 80N443. அப்புறம் இதோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 172.16.0.1. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸில் இந்த ஐபி கான்ஃபிகர் ஆகிருக்கு, இந்த இன்டர்ஃபேஸில் இந்த ஐபி கான்ஃபிகர் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் வி ஹேவ் 2 zones. ஒன் இஸ் இன்சைட் ஜோன், அந்த அதர் ஒன் இஸ் அவுட் சைட் ஜோன். அண்ட் இந்த 2 ஜோனுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் ஏற்படுத்திக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு செக்யூரிட்டி பாலிசியும் அவைலபிளாக இருக்குது. லைக் எனி ஜோன்லேருந்து எந்த சோர்ஸ் ஜோன்லேருந்து எந்த டெஸ்டினேஷன் ஜோனுக்கு டிராஃபிக் போனாலும் அலோவ் பண்ணுற மாதிரி. லைக் இங்கிட்டிருந்து இங்கிட்டு போனாலும் சரி. ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு செக்யூரிட்டி பாலிசி இது எல்லாமே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் இதை வந்து நம்ம இந்த இதில் காமிக்கல அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் நம்ம வந்து அதை ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எல்லா வீடியோலையுமே ரிப்பீட்டடாக பண்ண வேண்டாமே, மீன்ஸ் சில பேருக்கு அது போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா. அதனால தான் வந்து இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக டெஸ்டினேஷன் நேட் பற்றினது. அதனால் இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பல தடவை ரிப்பீட் பண்ணதுனால நான் இதில் இங்கே திரும்பி ரிப்பீட் பண்ண வேணாமேன்றதுக்காக டேரெக்டாக கான்செப்டில் போகிறேன். ஆல்ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ என்னால் ஆல்ரெடி வந்து எனக்கு கம்யூனிகேஷன்லாம் இருக்குது, நோ ப்ராப்ளம் ஆன் இட். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் கோயிங் டு லுக் அபவுட் தி நேட் அண்ட் தட் டு டெஸ்டினேஷன் நேட். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஐ வில் ஜஸ்ட் கோ டு மை பேலோ ஆல்டோ. நான் உங்களுக்கு திருப்பி கூட காமிச்சிடுறேன் கன்ஃபிகரேஷன்ஸ் என்ன இருக்குன்னு. ஒருவேளை யாராவது இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ என்னோடய இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா L3 இன்டர்ஃபேஸஸில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டோபாலஜி படி வந்து இதுக்கு ஐபி அசைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஜோன்ஸும் அதேமாதிரி தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜோன்ஸ் பார்த்தீங்கனாலுமே I have a 2 zone, one inside zone, the other one is outside zone, and both the interfaces are part of my default route. Okay, I renamed it a virtual route. ஓகேங்களா.
அடுத்து வந்து இங்கே பாலிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா we have a simple straightforward security policy. ஓகே, சோர்ஸ் வந்து எனியாக இருந்தாலும் சரி, எந்த சோர்ஸ்லேருந்து எந்த அட்ரஸ்லேருந்து எந்த யூசர் டிவைஸ்லேருந்து டெஸ்டினேஷனும் எனி தான். எந்த இதுக்கு வந்தாலும் என்ன மாதிரியான டிராஃபிக் வந்தாலும் என்ன பண்ண சொல்லியிருக்கு, அலோவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, ஒரு வெரி வெரி சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பாலிசி. ஆல்ரைட், ஃபைன். இப்போது நம்ம நேட்டை பற்றி பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம இங்கே நேட் ப்ரொஃபைல்னு ஒரு நேட் இருக்கு இல்லையா, இதான் நேட் பாலிசி எழுதக்கூடிய இடம். நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம இதுக்கு முந்தின இருக்க வீடியோஸில் நம்ம வந்து சோர்ஸ் நேட்டுக்கு லேபில் நம்ம வந்து செக் பண்ணோம் இல்லையா, அதே இடம் தான். நேட்டுக்கு போங்க, பை டிஃபால்ட்டாக இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு போன லேப் முடிச்சுட்டு திருப்பி அப்படியே இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இங்கே வந்து சோர்ஸ் நேட்டுக்கான பாலிசிஸ் இருக்கும். ஓகே, இஃப் யூ விஷ் யூ கேன் delete it by selecting that and you can click here delete. இப்போ எனக்கு எந்த பாலிசி இல்லாதனால இங்கே ஃபேட் அவுட் ஆயிருக்கு. ஒருவேளை நீங்கள் பாலிசி இருந்துச்சுன்னா நான் செலக்ட் பண்ண பட்சத்தில் எனக்கு இங்கே டெலிட்ன்ற ஆப்ஷனு, க்ளோனு, தென் டிசேபிள்லாம் காமிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் whenever it's required you can make use of it. ஆல்ரைட், ஃபைன். நான் வந்து சரி ஃப்ரெஷ்ஷாக காமிக்கணுன்றதுக்காக என்னோடய பழைய நேட் பாலிசியை நான் டெலிட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரைட், ஃபைன். ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு புது நேட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி க்ரியேட் பண்ணுறது, இங்கே கீழே ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணும் பட்சத்தில் நம்மளால் வந்து ஒரு புது நேட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நேம் கொடுக்குறோம். நம்ம இங்கே பண்ண போகிறது என்ன, டெஸ்டினேஷன் நேட் தானே. ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக டெஸ்டினேஷன் நேட் ப்ரொஃபைல்னு கொடுக்குறேன். அண்ட் இது வந்து ஒரு IPv4 நேட் தான். ஓகே, 424 தான். நான் இதில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணிக்கல. வெரி இம்பார்ட்டன்ட்லி ஒரிஜினல் பேக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் சோர்ஸ் எங்கே, டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்றது இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுக்க போகிறோம். இஃப் யூ ரிமெம்பர், நம்ம போன வீடியோவில் போன வீடியோ மீன்ஸ் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நேட் பற்றின செக்ஷனில் லாஸ்ட் ஐ திங்க் சம் 3-4 வீடியோஸ் பற்றி நம்ம சோர்ஸ் நெட் பற்றி பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஏன்னா சோர்ஸ் நெட்டில் இருக்கிற டைப்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லையா. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஜோனுன்னு வரும்போது ஒரிஜினல் பேக்கெட் அண்ட் டெஸ்டினேஷன் பேக்கெட்டுக்கு சோர்ஸ் ஜோன் வந்து ஒரு ஜோனாக இருக்கும், டெஸ்டினேஷன் ஜோன் ஒரு ஜோனாக இருக்கும். கரெக்டாக இங்கே சோர்ஸ் வந்து மோஸ்ட்லி இன்சைட் ஜோன்லேருந்து, டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் DMZயோ இல்லை அவுட் சைட் ஜோனோ போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த டோபாலஜி படி பார்க்கும்போது இப்போது என்னோடய யூசர் எங்கேருந்து வராங்கன்னு சொன்னேன், அன்ட்ரஸ்டட் நெட்வொர்க்லேருந்து வராங்கன்னு சொன்னேன். விச் மீன்ஸ் தட் அவுட் சைட் ஜோன்லேருந்து வராங்கன்னு சொன்னேன். இப்போது இவர் எங்கே வந்து இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஐபி வந்து ஆக்சுவல் டெஸ்டினேஷன் ஐபி, இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி தான் ஆக்சுவல் டெஸ்டினேஷன் ஐபி. அதாவது அது இது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் எது தெரியும், இதுதான் தெரியும். கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க ரெக்கார்ட் அப்படி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இந்த பாயிண்ட் வரைக்கும் வருவார். அப்போது என்னோடய யூசர் எங்கேருந்து வராரு, அவுட் சைட் ஜோன்லேருந்து தான் வராரு. என்னோடய டெஸ்டினேஷன் என்ன, அவுட் சைட் ஜோன் தான். ஏன்னா அவருக்கு இந்த பக்கம் இருக்கிற இது தெரியாது. கரெக்ட்? ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இருக்கிற நெட்வொர்க்கோ, இந்த பக்கம் இருக்கிற இன்டர்ஃபேஸோ, இந்த ஐபியோ தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த இன்டர்ஃபேஸில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற ஐபி தான். ஓகே, அப்போது என்னோடய சோர்ஸுமே வந்து அவுட் சைட் ஜோன் தான், டெஸ்டினேஷனும் அவுட் சைட் ஜோன் தான். ஓகே, ஐ ரிப்பீட். ஏன் சோர்ஸை வந்து அவுட் சைட் ஜோன் சொல்கிறேன்னா, ஏன்னா கிளைண்ட் வந்து பார்ட் ஆஃப் சோர்ஸ் அவுட் சைட் ஜோனில் தான் இருக்காங்க. அதனால் இது வந்து சோர்ஸ் வந்து அவுட் சைட் ஜோன். டெஸ்டினேஷன் வந்து ஏன் அவுட் சைட் ஜோன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்ட் ஆஃப் அகெயின் அவுட் சைட் ஜோன் தான். ஸோ கஸ்டமரோட டிராஃபிக்கு இந்த இன்டர்ஃபேஸுக்கு தான் வருது. அப்போது திஸ் இஸ் அகெயின் அவுட் சைட் ஜோன். அப்போது என்னோடய சோர்ஸ் நான் இங்கே என்னென்னு கொடுக்கணும், அவுட் சைட் ஜோன். டெஸ்டினேஷனும் ஐ ஷுட் மேக் இட் அஸ் அவுட் சைட் ஜோன். அதே மாதிரி இங்கே இன்னொரு சின்ன சேஞ்ச் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் இப்போது ஏற்கனவே பார்த்த சோர்ஸ் டெஸ்டினேஷன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் கொடுக்கும்போது, அதாவது சோர்ஸை வந்து மேபி ஜஸ்ட் நான் வந்து ஐ ரிப்பீட், சோர்ஸ் நேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, கம்பேரிசனுக்கு சோர்ஸ் நேட் பண்ணும்போது இங்கிட்ட இங்கே போகிறதுக்கு சோர்ஸ் நேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், சோர்ஸை வந்து இன்சைட் ஜோனாகவும் டெஸ்டினேஷனை இந்த ஜோனாக வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி டெஸ்டினேஷன் இன்டர்ஃபேஸுன்ற இடத்துல வரும்போது நம்ம எந்த இன்டர்ஃபேஸ் பற்றி பேசணும், இந்த இன்டர்ஃபேஸ் பற்றி பேசணும். கரெக்ட்? ஏன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வெளியே போகிற இந்த இன்டர்ஃபேஸ் வழி தான் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுதுன்றதுனால நம்ம டெஸ்டினேஷன் இன்டர்ஃபேஸாக இதை பார்த்தோம். வேறு எல்ஸ் நீங்கள் இப்போ டெஸ்டினேஷன் நேட் பண்ணும்போது மட்டும் வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா கஸ்டமரோட டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்ஃபேஸை தாண்டி அதுக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டாக? அப்போது அவங்க டிராஃபிக்கும் இந்த இன்டர்ஃபேஸ் தான் ஹிட் ஆகுது. அப்போது இங்கே டெஸ்டினேஷன் இன்டர்ஃபேஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 தான் வரும், 1/1 வராது. இந்த இன்டர்ஃபேஸ் வராது, இதுதான் வரும்.
ஓகே. அதே நேரத்தில் நீங்கள் எனி போட்டாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து எனின்ற போது அகைன் 1/2 இஸ் பார்ட் ஆஃப் எனி. ஓகே. நீங்கள் எனி போட்டாலும் நீங்கள் ஒர்க் ஆகும். பட் டு பி மோர் ஸ்பெசிஃபிக் இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் இட் அஸ் லைக் 1/2. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டேன். அண்ட் இது இந்த டெஸ்டினேஷன் அட் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா யூ கேன் மேக் இட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு வந்து வெப் டிராஃபிக்கு மட்டும் ஒரு ஹச்டிடிபியோ ஒரு ஹச்டிடிபிஎஸ் டிராஃபிக்கு மட்டும் டெஸ்டினேஷன் ஆட் நடந்தால் போதும், வேற எல்ஸ் மற்றதுக்கெலாம் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இங்கே யூ கேன் கோ ஹியர் யூ கேன் create it. Means by default வந்து HTTPக்கும் HTTPSக்கும் will be having a service. But if you want to have your own, you can create a custom services. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சர்வீஸ் பேஸ் பண்ணி கூட நீங்கள் நேட் பாலிசி எழுதிக்கிற முடியும். ஸோ நான் லேப்ன்றதுனால இல் மேக் இட் அஸ் லைக் எனி. ஓகே. அண்ட் இங்கே சோர்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசர்ஸ் ஆர் கிளைண்ட் வில் பி கம்மிங் ஃப்ரம் தி அன்ட்ரஸ்டட் நெட்வொர்க். அப்போ இன்டர்நெட்லேருந்து வரும்போது எந்த ஐபிலேருந்து வருவாங்க நமக்கு தெரியாது. ஒவ்வொரு ஊர்லேருந்து எது ரெக்வஸ்ட் வருதுன்னா அது இட் மேபி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஐபிஸ். அதனால் சோர்ஸ் வந்து நான் கொடுக்க முடியாது. ஓகே. அதுக்காக டெஸ்டினேஷன் நெட் ஃபுல்லாமே சோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னா அப்படி கிடையாது. நம்ம எடுத்துக்கிற இந்த டோபாலஜிக்கு ஓகே இட் டசன்ட் மீன் தட் டெஸ்டினேஷன் நெட்னாலே வந்து இட் ஷுட் பி அன் அவுட் சைட் டு இன்சைடு தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகே. பட் ஆன் த அதர் சைட் மெஜாரிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷனில் இதுதான் டோபாலஜியாக இருக்கும், சிச்சுவேஷனாக இருக்கும். ஓகே. வெளியிலேருந்து உள்ள வர டிராஃபிக்கு டெஸ்டினேஷன் நெட் தேவைப்படும். அதனால நான் சோர்ஸ் நெட் எதுவும் கொடுக்கல. ஹவவர் டெஸ்டினேஷன் அட்ரஸ் கொடுக்கலாம். இப்போது எனக்கு இந்த டோபாலஜி டெஸ்டினேஷன் அட்ரஸ் எது யூசர் இவர் இனிஷியேட் பண்ணுற டிராஃபிக் எந்த ஐபிக்கு வருது, இந்த ஐபிக்கு தானே வருது. அப்போ என்னோடய டெஸ்டினேஷன் அட்ரஸ் இது, இதுதான் டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஓகே. அப்போது டெஸ்டினேஷன் அட்ரஸ்ன்னு போயிட்டு 172.16.0.100 நம்ம இங்கே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சோர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும், நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், பார்த்தா புரிஞ்சிடும். பட் ஆனால் நீங்கள் டெஸ்டினேஷன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லாஜிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஏன்னா இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ஐபியை இந்த இன்டர்ஃபேஸோட ஐபியை தான் இந்த சர்வரோட டொமைன் இதுக்கு வந்து எஃப்கியூடிஎனுக்கு வந்து போட்டிருப்பாங்க டிஎன்எஸில். அப்போது நமக்கு கிளைண்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த ஐபிக்கு வரும்னா இந்த ஐபிக்கு தான் வரும். இதுதான் டெஸ்டினேஷன் அட்ரஸ் கிளைண்ட்டு பொறுத்த வரைக்கும், கிளைண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதனால தான் இந்த அட்ரஸை டெஸ்டினேஷனாக கொடுக்குறோம், நம்ம இதை கொடுக்கக்கூடாது. ஓகே. கொடுத்தாச்சு. இப்போது ட்ரான்ஸ்லேட்டட் பேக்கெட். ஓகே. லாஸ்ட் டைம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், சோர்ஸ் நேட்டில் பக்கம் தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் வேர் வி ஸ்டடிட் அபவுட் சோர்ஸ் நேட்டுக்கு. பட் அது எல்லாமே முடிஞ்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன படிக்கிறோம், டெஸ்டினேஷன் நேட் பற்றி பார்க்குறோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஓகே. டெஸ்டினேஷன் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு பை டிஃபால்ட்டாக நன்னில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 more ஆப்ஷன்ஸ் வில் பி தேர். ஒன் இஸ் ஸ்டாட்டிக் ஐபி, த அதர் ஒன் இஸ் டைனமிக் ஐபி. ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஸ்டாட்டிக் ஐபி சொல்கிறேன், பார்க்கலாம் நம்ம ப்ராக்டிக்கலாக. அதுக்கப்புறம் வில் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டைனமிக் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபின்னு கொடுத்துட்றேன். சரிங்களா. இப்போது என்னோடய டோபாலஜி படி என்ன, எனக்கு இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணணும், இந்த யூசரு இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணணும். அப்போது இவருக்கு தெரிஞ்சது என்ன, இந்த example.com அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவருக்கு தெரிஞ்சது இந்த ஐபி தான் ரிசால்வ் ஆகிருக்கு. அப்போது ரெக்வஸ்ட் இங்கே தான் இனிஷியேட் பண்ணுறாரு. அகெயின் இட் ஷுட் பி நேட்டட் டு எந்த ஐபி, இந்த ஐபிக்கு நேட் ஆகணும் இல்லையா, இதுதான் ட்ரான்ஸ்லேட்டட் ஐபி. அப்போது நான் இதோட ஐபியை கொண்டு போயிட்டு ட்ரான்ஸ்லேட்டட் அட்ரஸில் கொடுக்குறேன். அப்போ தான் when a user, any user, எந்த அட்ரஸ்லனாலும் இருக்கலாம், any user who is coming from outside zone to the destination of 172.16.0.100, it will be translated to the server address. எந்த அட்ரஸ்க்கு மாறும், 10.10.10.15. ஆல்ரைட். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். தட்ஸ் இட். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கமிட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம கமிட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ண ரீச் பண்ண ட்ரை பண்ணும்போது இதோட சோர்ஸ் என்னென்னு வரும், 172.16.0.1ன்னு கிளம்பும். டெஸ்டினேஷன் 172.16.0.100ன்னு வரும். அண்ட் அந்த பேக்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் இட் வில் பி ட்ரான்ஸ்லேட்டட் அண்ட் அகெயின் சோர்ஸ் வில் பி ரிமைன்ஸ் த சேம், 172.16.0.1 தான் இங்கிட்டு போகும். ஆனால் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி நேட்டட் டு 10.10.10.15 அப்படின்னு இங்கிட்டு இருந்து போகும்போது நேட் ஆகி போகும். ஓகேங்களா. லெட்ஸ் commit it. ஸோ இப்போ அது கமிட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மேபி வில் ரன் அ வைஷாக் கேப்சர் இன் போத் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் ஒரு வைஷாக் கேப்சர் ரன் பண்ணுவோம், இந்த இன்டர்ஃபேஸ்லேயும் ஒரு வைஷாக் கேப்சர் ரன் பண்ணுவோம். இந்த கேப்சரில் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதோட டெஸ்டினேஷன் வந்து இந்த அட்ரஸ் போட்டு வரும். இந்த கேப்சரில் போய் பார்க்கும்போது நம்ம ட்ரான்ஸ்லேட் ஆகி இந்த அட்ரஸை காமிக்கும். ஓகே.
ஸோ பிஃபோர் தேட் என்னுடைய சர்வர் இந்த சர்வரில் வந்து இட்ஸ் லிசனிங் டு போர்ட் 80 and 443 ஆல்ரைட். அப்பாச்சி சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கிளைண்ட் மிஷனும் இருக்குது. ஃபைன், லெட்ஸ் see whether it's committed. 99% முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் டன். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் கோ ஹியர், ரைட் கிளிக், கேப்சர் போகலாம். 1/1 கேப்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸை கேப்சர் ஆகட்டும். வில் மினிமைஸ் இட். ரைட் கிளிக், கேப்சர் 1/2. ரைட். ஸோ வந்து இப்போ கேப்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்க்கு போகலாம். சாரி, இந்த டிவைஸ்க்கு போகலாம். ஓகே, இந்த விண்டோஸ் 2ன்றது தான் இந்த அவுட் சைட் ஜோனில் இருக்கக்கூடிய இந்த யூசர் மிஷின். சரிங்களா? இப்போ நான் இதை இங்கே போயிட்டு மேபி ஐ கேன் பெருசு பண்ணுறேன். இதோட ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 172.16.0.1 இருக்கும். ஓகே, இதுதான் இதோட ஐபி. இப்போது நீங்கள் இங்கேருந்து ping.172.16.0.100 பிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஐபி? ஆக்சுவலாக இங்கே இந்த ஐபி எங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கப்பட்ட இடம் Palo Altoட இன்டர்ஃபேஸ். ஓகே, பட் இதை நீங்கள் பிங் பண்ணும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் அங்கே Palo Alto இன்டர்ஃபேஸ்க்கு போகும். அங்கே போய் ட்ரான்ஸ்லேட் ஆகி அகெயின் த ரெக்வஸ்ட் வில் பி ஃபார்வர்டட் டு தி வெப் சர்வர் விச் இஸ் 10.10.10.15. ஓகே, let's try to ping it. எங்க ஆயிடுச்சு? ஃபைன். ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, நான் சொன்ன மாதிரி இது ட்ரான்ஸ்லேட் ஆகி தான் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருது. மேபி நம்ம வாய்ஸ் கேப்சரில் நம்ம போய் அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வாட் ஐ வில் டூ, ஐ ஜஸ்ட் ஓப்பன் அ வெப் ப்ரௌசர். என்னோட ஆக்சுவல் வெப் சர்வர் இந்த ஐபியில் இருக்குது 10.10.10.15 இருக்குது as per my topology with the private address. ஆனால் இப்போ நான் இங்கே ப்ரௌசரில் போயிட்டு என்னோட Palo Altoட இன்டர்ஃபேஸ் ஐபி நான் கொடுக்கும் பட்சத்துலேயே என்னால் அந்த வெப் சர்வரை பார்க்க முடியும். ஏன்னா நான் தான் வந்து டெஸ்டினேஷன் ஆட் போட்டிருக்கேன்ல. ஸோ இப்போ நான் இந்த ஐபிக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணால் அது அங்கே போய் ட்ரான்ஸ்லேட் ஆகி பேக் எண்ட் எந்த சர்வருக்கு போகும்? அந்த 10.10.10.15 ஐபிக்கு டெஸ்டினேஷன் ஆட் ஆகும். சி, எனக்கு அந்த சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருது பாருங்கள். ஆனால் இங்கே ஐபி என்ன இருக்குது? என்னோடய Palo Altoட இன்டர்ஃபேஸ் ஐபி இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு டெஸ்டினேஷன் NAT ஒர்க்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, வி கேன் ஜஸ்ட் கோ பேக் அண்ட் வில் செக் ஆர் capture, Wireshark capture. I'll go here, stop it, and இங்கே போயிட்டு நிப்பாட்டிக்கலாம். ஆல்ரைட். ஸோ 2 கேப்சர் நிப்பாட்டிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஐசிஎம்பி பிங் பண்ணோமா? ஐசிஎம்பி இங்கே பாருங்கள். இந்த பர்டிகுலர் பேக்கெட் வந்து எங்கே எடுத்ததுன்னா ETH1/2, அதாவது அவுட் சைட் ஜோனை ஃபேஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த இன்டர்ஃபேஸில் எடுக்கப்பட்ட கேப்சர். இதில் ஃபுல்லாகவே பாருங்களேன் 2 ஐபி தான் இருக்கும். 172.16.0.1, அதாவது இது வந்து ஆக்சுவல் கிளைண்ட்டோட ஐபி, அந்த கிளைண்ட் மெஷினோட ஐபி. இது 172.16.0.100 அப்படிங்கிறது வந்து அந்த Palo Altoட இன்டர்ஃபேஸ் ஐபி. அப்போது நம்ம இனிஷியேட் பண்ணது இதுதான். இந்த மிஷின் வந்து இங்கே பிங் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இங்கே ரெக்வஸ்ட் போச்சு, இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்துச்சு. ஸோ இட் கண்டினியூட். ஸோ இந்த 2 ஐபி தான் நீங்கள் இந்த கேப்சரில் பார்ப்பீங்க. ஓகேங்களா? வேற எல்ஸ் நீங்கள் இப்போ இது இந்த அடுத்த கேப்சரில் போய் பார்த்தீங்கன்னா, அகைன் ஐசிஎம்பி இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், சோர்ஸ் அட்ரஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 172.16.0.1 தான் ஸ்டில் இருக்குது. ஆனால் டெஸ்டினேஷன் ஐபி பாருங்களேன் 10.10.10.15. ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து Palo Altoவை தாண்டி உள்ளே வரும்போது டெஸ்டினேஷன் ஐபியை மாற்றி திருப்பி இந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிச்சிருச்சு. ஓகே, அதாவது ஆக்சுவல் வெப் சர்வருக்கு அனுப்பிச்சிருச்சு. அதுதான் காரணம். அதே மாதிரி நீங்கள் வந்து வேணும்னா டிசிபி பார்த்தீங்கன்னா அதே தான். சரி,
நீங்கள் டிசிபி ஸ்ட்ரீம் பாருங்களேன். டிசிபி ஸ்ட்ரீம் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். மேபி நான் அந்த பக்கம் ஓகே ஃபஸ்ட் இதை பார்த்துருவோம். கிளைண்ட் இது 172.16.0.1. ஓகே, இது வந்து அந்த ஃபயர்வாலோட இன்டர்ஃபேஸ் ஐபி. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளைண்ட் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் ஐபிக்கு வந்து சின் அனுப்பிச்சிருக்கு, சின் பாக்கெட் அனுப்பிச்சிருக்கு வித் போர்ட் 80. ஏன்னா நம்ம வந்து HTTP டிராஃபிக் தான் இனிஷியேட் பண்ணோம், வித் டிஃபால்ட் இதான் இனிஷியேட் பண்ணோம். ஸோ இட் வெண்ட் ஆன் போர்ட் 80. அடுத்து அதுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் ஐபி மீன்ஸ் பாலோ ஆல்டோ ஃபயர்வால் சைட்லேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அந்த ஐபியை போட்டு சின்னாக் வந்திருக்கு. அந்த சைட்லேருந்து ஒரு சின்னும் நம்ம போன பேக்கெட்டில் அனுப்பிச்ச சின்னுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் சின்னாக்காக வந்திருக்கு. திருப்பியும் அதுக்கு ரெஸ்பான்ஸாக யூசர் வந்து பாலோ ஆல்டோ அந்த இன்டர்ஃபேஸ்க்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, ஸோ TCP 3-way ஹேண்ட்ஷேக் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் யூசர் வந்து கெட் மெசேஜ் யூஸ் பண்ணி ஒரு HTTP ரெக்வஸ்ட் கேட்குறாரு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு, இந்த இன்டர்ஃபேஸ் ஐபிக்கு. ஓகே, அப்போது இந்த என்டையர் டிரான்சாக்ஷன்ஸும் பாருங்களேன். ஸோ யூல் பி சீயிங் ஒன்லி த ஐபி அட்ரஸ் ஆஃப் ஆக்சுவல் கிளைண்ட் அண்ட் தி இன்டர்ஃபேஸ் ஐபி ஆஃப் தி பாலோ ஆல்டோ ஃபயர்வால். ஹவெவர் இஃப் வி கோ டு தி அதர் கேப்சர், இங்கே போயிட்டு TCP ஸ்ட்ரீம் ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்களேன், சோர்ஸ் என்னவோ அதே தான் இருக்குது 172.16.0.1ன்னு. ஆனால் டெஸ்டினேஷன் பாருங்கள் 10.10.10.15ன்னு காமிக்குது. ஸோ இந்த 10.10.10.15 அப்படிங்கிறது வந்து எதோட ஐபி, நம்மளோட ஆக்சுவல் பேக்அண்ட் சர்வரோட ஐபி. இப்போ நம்ம அந்த கேப்சரில் என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கும் பாருங்களேன். சின்னாக்கு அக்னாலஜ்மெண்ட்டு, ஸோ போஸ்ட் டு த சக்ஸஸ்ஃபுல் 3-way ஹேண்ட்ஷேக். இந்த கெட் ரெக்வஸ்ட் இங்கே போயிருக்கு. அதுக்கு வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் வெப் சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே, so this is how in general the destination NAT will be working. alright, இப்போ இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது நம்ம வந்து என்ன பார்த்தோம், டெஸ்டினேஷன் NAT பற்றி பார்த்தோம். அந்த டெஸ்டினேஷன் NAT நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது அங்கே வந்து போர்ட் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது பார்த்தீங்களா. மேபி I'll just close this. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதுக்கான லாக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா யூ கேன் கோ டு பாலோ ஆல்டோ மானிட்டர் போகலாம். மானிட்டரில் போயிட்டு நீங்கள் லைவ் செஷன் பார்க்குறீங்கன்னா செஷன் ப்ரௌசரில் போய் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும், நீங்கள் அங்கே செஷன் இனிஷியேட் பண்ண உடனே. ஓகே, பட் இஃப் யூ ஹாவ் லைசன்ஸ் நீங்கள் இங்கே டிராஃபிக்கில் போய் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிங் இனிஷியேட் பண்ணோம் கரெக்டாக. 172.16.0.1லேருந்து ஒரு பிங் இனிஷியேட் பண்ணோம் டுவர்ட்ஸ் 172.16.0.100க்கு. இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் எது 172.16.0.1ங்க. டெஸ்டினேஷன் யாருக்கு போச்சு, அந்த ஃபயர்வால் இன்டர்ஃபேஸ்க்கு போச்சு. ஆல்ரைட், ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு போகும்போது இதோட நேட் ஐபி என்ன, அதாவது இந்த ஐபி வந்து திருப்பி நேட் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது இங்கேருந்து இங்கே போச்சு, இங்கே போகும் பட்சத்தில் இது திருப்பியும் நேட் ஆகி எந்த ஐபியாக மாறி இருக்குது, 10.10.10.15 மாறி இருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் பிங்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வெப் ப்ரௌசிங் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதே தான். வெப் ப்ரௌசிங் இருக்கா, சோர்ஸ் வந்து 172.16.0.1 ஆக்சுவல் கிளைண்ட் ஐபி அட்ரஸு. அங்கேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு பேக்கெட் வந்துச்சு, இங்கே வந்தனையும் போர்ட் 80. தென் it natted to 10.10.10.15 as same as like how we saw in the Wireshark capture. Okay, alright, so ஒரு quite interesting factor இந்த பாலிசியில் போயிட்டு இதான் நம்மளோட நேட் ப்ரொஃபைல் கரெக்டாக. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ரிமெம்பர், நம்ம இந்த ட்ரான்ஸ்லேஷன் பேக்கெட் கொடுத்து இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் கொடுத்து ஐபி கொடுக்கும்போது இங்கே கீழே ட்ரான்ஸ்லேட்டட் போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, ஓகே, நீங்கள் டெஸ்டினேஷன் நேட் பண்ணுறீங்க கரெக்டாக, அது டெஸ்டினேஷனோட ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் யூ கேன் ஆல்சோ ட்ரான்ஸ்லேட் த போர்ட் நம்பர். ஸோ போர்ட் ஃபார்வர்டிங் மாதிரியோ போர்ட் ட்ரான்ஸ்லேஷனோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தப்ப நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறதுனா இது எப்படி ட்ரிக் பண்ணலாம். ஓகே, ஓகே, இப்போது நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இந்த சர்வரு இட்ஸ் லிசனிங் ஆன் போர்ட் 80 தான் கரெக்டாக. இப்போ இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கோ ஹியர், இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட இந்த வெப் சர்வர் வந்து இட்ஸ் லிசனிங் ஆன் போர்ட் 80 அண்ட் போர்ட் 443. நம்ம இனிஷியேட் பண்ணுறதுனா HTTP தான், HTTPS இல்லை. அப்போது நம்மளோட இதுக்கு படி
இப்போ இந்த வெப் சர்வர் வந்து லிசனிங் ஆன் போர்ட் 80. நான் என்ன பண்ணுறேன், I'll just go here to config. இதை போர்ட் 80 மாற்றுறேன். ஓகே, ஸோ லிசனிங்மே போர்ட் 80. சரிங்களா? இப்போ வந்து கண்ட்ரோல் சேவ் பண்ணியாச்சு. அதாவது போர்ட் 80 லிசன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அப்ளிகேஷனை போர்ட் 80க்கு மாற்றுறோம். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு லிசன் எனிமோர் ஆன் போர்ட் 80. அப்போது இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணி சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும். சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்போது இந்த வெப் அப்ளிகேஷன், சாரி இந்த வெப் சர்வர் இட்ஸ் நாட் லிசனிங் ஆன் போர்ட் 80. இப்போ நீங்கள் போர்ட் 80க்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா லாஸ்ட் டைம் மாதிரி இட் வில் நெவர் ரெஸ்பான்ஸ். பட் போர்ட் 80க்கு அனுப்பிச்சா வில் கெட் அ ரெஸ்பான்ஸ். ஓகே, we can see that first before we make changes in the Palo Alto firewall. Let's go to this machine, Windows 2 is here. Alright, so last time நம்ம இதே 172.16.0.100க்கு தான் இனிஷியேட் பண்ணோம். நமக்கு வந்து அங்கிட்டு நேட் நடந்துச்சு, டெஸ்டினேஷன் நேட் நடந்துச்சு. we get a response here. ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் அதே நேரத்தில் இருக்குது. நம்ம Palo Alto சைடில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஹவவர் என்னுடைய பேக் அண்ட் சர்வரில் லிசனிங் போர்ட்டை மாற்றிட்டேன். இப்போ இட்ஸ் நோ மோர் லிசனிங் ஆன் போர்ட் 80. ஸோ போர்ட் 80 ரெக்வஸ்ட் போனால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், திருப்பி ஜஸ்ட் ரீஇனிஷியேட்டிங் த டிராஃபிக். கொஞ்ச நேரம் லோட் ஆகும், இது பண்ணிவிட்டு கேனாட் ரீச்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ இதே இது இப்போ வந்து சொன்னேன் இல்லையா, கேனாட் ரீச் த பேஜ்ன்ற மாதிரி வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம இனிஷியேட் பண்ணது வெறும் போர்ட் 80 டிராஃபிக்கு. ஹவவர் இப்போ அந்த பேக் எண்டில் இருக்கிற சர்வர் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் சர்வர், அந்த வெப் சர்வர், அது வந்து இப்போது இட்ஸ் லிசனிங் ஆன் போர்ட் 80. அதனால தான் நம்ம இப்போ 80க்கு இனிஷியேட் பண்ணும்போது அதால் ரெகனைஸ் பண்ண முடியல. ட்ரான்ஸ்லேஷன்லாம் நடக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இங்கே ஐபி கொடுத்தோம், இந்த ஐபி வந்து அந்த வெப் சர்வர் ஐபியாவே ட்ரான்ஸ்லேட்லாம் இருக்கும். ட்ரான்ஸ்லேட் ஆனாலும் நம்ம இனிஷியேட் பண்ணது போர்ட் 80 தானே, ஆனால் அங்கே அவன் வந்து போர்ட் 80 லிசன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தேட் இட்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங். ஆனால் இப்போ இதே இது வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஜஸ்ட் ஐம் கோயிங் ஹியர் 80 மாற்றுங்களேன், இமீடியட்டாக வில் கெட் ரெஸ்பான்ஸ். ஏன்னா நம்ம இனிஷியேட் பண்ணுறதே போர்ட் 80 இனிஷியேட் பண்ணுறோம். அங்கே பேக் அண்ட் சர்வரும் இட்ஸ் லிசனிங் ஆன் போர்ட் 80. ஓகே, அதனால் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அங்கே பேக் அண்ட் சர்வரில் என்ன இருக்குதுன்னு தெரியுது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. பட் சில சிச்சுவேஷனில் சில விஷயங்களுக்காக பேக் அண்ட் சர்வீஸோட போர்ட் வந்து யூ வில் நாட் மேக் இட் பப்ளிக். கரெக்டாக? அப்போது அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வரும்போது எப்படி வந்து நமக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது, அதுக்கு தான் நமக்கு போர்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, இப்போது போர்ட் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, I just delete it. Maybe if required we can close this particular tab and we'll go back to Palo Alto firewall. Okay, நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, see whatever traffic that is coming here to this interface, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு எந்த டிராஃபிக் வந்தாலும், ஏன்னா நான் எனின்னு தான் வச்சுருக்கேன். இங்கே ஒரிஜினல் பேக்கெட்டில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனின்னு தான் வச்சுருக்கேன். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் HTTPன்னு வச்சுருந்தேன்னா அப்போது HTTP பேக்கெட் இங்கே வரும் பட்சத்தில் அப்படின்னு மாறும். ஓகே, HTTP பேக்கெட் இங்கே வரும் பட்சத்தில் ஆன் போர்ட் 80 to this IP அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம லேப் செட்டப் படி இட்ஸ் ஆன் செட் டு எனி தான். அப்போது நான் என்ன பண்ண முடியும், இந்த அவுட் சைட் ஜோன்லேருந்து எனி டிராஃபிக் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வரும் பட்சத்தில் அட் எனி போர்ட் எனி டெஸ்டினேஷன் போட்டால் இங்கே வரும் பட்சத்தில் நீ எப்படி இந்த இன்டர்ஃபேஸ் ஐபியை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறியோ அதே மாதிரி அது கொண்டு வர போர்ட்டை மாற்றி நம்ம சொல்கிற போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ இது வந்து போர்ட் 80 லிசன் பண்ணுச்சுன்னா ஈவன் தோ இட்ஸ் கம்மிங் ஆன் போர்ட் 80 ட்ரான்ஸ்லேட்டட் டு போர்ட் 80 அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இட். புரியுதா? இப்போ இதோட ரெக்வஸ்ட் வரும்போது எப்படி வரும், சோர்ஸ் வந்து 172.16.0.1னும் ஒரு ரேண்டம் போர்ட் எடுத்துக்கிறோம். டெஸ்டினேஷன் போர்ட் வந்து 172.16.0.100, டெஸ்டினேஷன் போர்ட் வந்து போர்ட் 80 வரும். ஓகே, அந்த டிராஃபிக் இங்கே வந்தனையும் இங்கே ட்ரான்ஸ்லேஷன் நடக்குதா டெஸ்டினேஷன் ஐபியில், டெஸ்டினேஷன் ஐபியை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது டெஸ்டினேஷன் போர்ட் நம்பரும் ட்ரான்ஸ்லேட் செய்யப்படும். ஸோ டெஸ்டினேஷன் ஐபியை இங்கேருந்து இந்த ஐபிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது
நம்ம ஒரு வேளை நம்ம 8080 கொடுக்குற பட்சத்தில் நம்ம என்ன டெஸ்டினேஷன் போட்டாலும் அதுக்கு பதில் நம்ம கொடுத்துருக்க போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். அப்போ it will be forwarded to the right or the required port which is available or by which it is listening to it. அப்போது என்னுடைய இப்போ இந்த சர்வர் இட்ஸ் லிசனிங் ஆன் போர்ட் 8080 கரெக்டா? இட்ஸ் லிசனிங் ஆன் போர்ட் 8080. அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மினிமைஸ் இட், பேலோ வால்ட்டுக்கு போயிட்டு ட்ரான்ஸ்லேட்டில் நான் என்ன சொல்கிறேன், என்னோடய சோர்ஸ்லேருந்து வரும்போது அவன் எந்த டெஸ்டினேஷன் போர்ட்டுக்காவது வரட்டும், ஆனால் ஃபயர்வாலை ஹிட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் லிசன் பண்ணுற போர்ட் 8080க்கு மாற்று அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். வில் கமிட் த சேஞ்சஸ். இதையுமே நம்ம கேப்சர் எடுக்கலாம். ஸோ இதையுமே நம்ம 2 சைட்லையும் கேப்சர் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் 2 சைட்லையும் கேப்சர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டேருந்து வர கம்யூனிகேஷன்லாம் வந்து ஒரு டெஸ்டினேஷன் போர்ட் வந்து டுவர்ட்ஸ் போர்ட் 80க்கு வரும். இங்கிட்ட இருக்க கம்யூனிகேஷன்லாம் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் வந்து டுவர்ட்ஸ் போர்ட் 8080ன்னு வரும். So it's still in progress. Almost done. ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கமிட் ஆயிடுச்சு. I'll close this for now. I'll go here. இப்போ 2 இன்டர்ஃபேஸையும் திருப்பி கேப்சர் பண்ணுறேன். 1/1 கேப்சர் பண்ணிட்டேன். மினிமைசிங் இட். Go back, capture 1/2. ஆல்ரைட். ஸோ எனக்கு இப்போ 2 சைட்லேயும் கேப்சர் ரன் ஆகிட்டுருக்கு. வர்ஷாக்கு வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் போய் இனிஷியேட் பண்ணால் நான் சொன்ன மாதிரி இங்கே நடக்கிற ட்ரான்சாக்ஷனில் கிளைண்ட்டுக்கும் பேலோவால்ட்டோட இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நடக்கிற ட்ரான்சாக்ஷனில் டெஸ்டினேஷன் போர்ட் வந்து வில் பி மென்ஷன் இஸ் லைக் 80. அதாவது சோர்ஸ் வந்து ஏதோ ரேண்டம் போர்ட் எடுத்துக்கிறோம், டெஸ்டினேஷன் வந்து போர்ட் 80ன்னு வரும். அதே இது இங்கேருந்து இங்கே போகுது இல்லை, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டில் சேம் சோர்ஸ் ஐபி இருக்கும், சேம் ரேண்டம் போர்ட் நம்பர் இருக்கும். பட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் ஐபியும் மாறி இருக்கும். இந்த ஐபிலேருந்து இந்த ஐபிக்கு மாறி இருக்கும். போர்ட் நம்பரும் 80லேருந்து 8080க்கு மாறி இருக்கும். ஆல்ரைட். ஸோ வேர் இஸ் த விண்டோஸ் சர்வர் 2, சாரி விண்டோஸ் மிஷின் 2. இதுதான் என்னோட அவுட் சைட் ஜோனில் இருக்கக்கூடிய மிஷின். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ இனிஷியேட் போர்ட் 80 டிராஃபிக் இனிஷியேட் பண்ணுறேன். அப்போ தான் வி கேன் சி தட் பெட்டர். 172.16.0.100. நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து போர்ட் 8080 கொடுத்தா தான் ஓப்பன் ஆகிருக்கும், இல்லாட்டி ஓப்பன் ஆகியிருந்திருக்காது. ஏன்னா நம்ம அங்கே இதில் பேக் எண்டில் சேஞ்ச் ஆனோனையும் போர்ட் 8080 எப்போ கொடுத்தோமோ அப்போ தான் ஒர்க் ஆச்சு. வெறுதா கொடுக்கும்போது ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த தடவை நம்ம வெறுதா கொடுக்கும்போதே ஒர்க் ஆகும். சி ஒர்க் ஆச்சா? ஏன் ஒர்க் ஆச்சு இந்த தடவை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபி அட்ரஸ் மட்டும் ட்ரான்ஸ்லேட் ஆகலை, போர்ட் நம்பரும் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. எப்படின்னா நம்ம போர்ட் 80ல் இனிஷியேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் பேலோவால்ட்டோ தொட்டனையும் நம்ம என்னவா ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னோம், இந்த பேக்கெண்ட் சர்வர் ரிசன் பண்ணக்கூடிய போர்ட் 8080 ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னோம். ஸோ தட் இட் ட்ரான்ஸ்லேட் தட் டெஸ்டினேஷன் போர்ட் 80 டு டெஸ்டினேஷன் போர்ட் 8080. ஸோ நம்ம இப்போ கேப்சரை போய் பார்க்கலாமா? ஸ்டாப் இட். Go here and stop it. ஆல்ரைட். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன்.
இது வந்து என்னோட இன்டர்ஃபேஸ் 1/2ல நான் கேப்சர் பண்ணது. அதாவது என்னோட ஆக்சுவல் கிளைண்ட்லேருந்து பேலோ ஆல்ட்டோட இன்டர்ஃபேஸ் ஐபிக்கு வந்த அந்த டிரான்சாக்ஷன். சோர்ஸ் ஐபி தான் டெஸ்டினேஷன் ஐபி, அந்த இன்டர்ஃபேஸ் ஐபி. என்னோட ரேண்டம் போர்ட் நம்பர் என்ன எடுத்திருக்கு? சோர்ஸ் போர்ட்டு 64231 அதாவது சோர்ஸ் போர்ட் எப்பயுமே ரேண்டம் போர்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டட் இங்கே பார்க்கணும் டெஸ்டினேஷன் போர்ட். இதுதான் டெஸ்டினேஷன் போர்ட். ஹச்டிடிபி நம்ம இனிஷியேட் பண்ணதுனால இட் டுக் தி டெஸ்டினேஷன் போர்ட் 80. ஓகே, இப்போ இந்த என்டையர் கம்யூனிகேஷனும் பாருங்கள், இந்த ரேண்டம் போர்ட்டுக்கும் இந்த 80க்கும் தான் நடக்கும். இங்கேருந்து இங்கேயோ இல்லை இங்கேருந்து இங்கேயோ ரிட்டனில். இங்கே போர்ட் 80 நீங்கள் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம இனிஷியேட் பண்ணது வெறும் ஹச்டிடிபி, பிளைன் ஹச்டிடிபி டிராஃபிக் தான் வித் போர்ட் 80, டிஃபால்ட் ஹச்டிடிபி ரெக்வஸ்ட்டு வித் போர்ட் 80. அதனால் நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த கிளைண்ட்டிலேருந்து பேலோ ஆல்ட்டோக்கு போனது இட்ஸ் வித் தி டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் 80. ஓகே, இப்போ அங்கேருந்து ரிட்டர்ன் டிராஃபிக் வரும்போது அது சோர்ஸாக மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஆனால் ஜஸ்ட் சி அபவுட் திஸ் போர்ட் 80 தான் இருக்கா எல்லா இதுலேயும். ஓகே, இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு பேக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலும் போர்ட் 18 தான் கொடுக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு பேக்கெட் கேப்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் பேசிக்ஸாக இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்காக காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதே இது அந்த பக்கம் பேலோ ஆல்ட்டோக்கும் நம்மளுடைய வெப் சர்வருக்கும் நம்ம எடுத்தோம் இல்லையா கேப்சர், அந்த கேப்சரில் போய் பார்த்தோம் பட்சத்தில் இங்கே பாருங்கள் அதே சோர்ஸ் போர்ட் தான் 64231. ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் 80 இட் இஸ் ஷோயிங் 80 பிகாஸ் வென் தி டிராஃபிக் பாஸ் தி Palo Alto or when it hits that interface in Palo Alto, it not only changes this destination IP address but also translated the port number from 80 to 8080. அதே மாதிரி டெஸ்டினேஷன் மாதிரி இருக்கா? நமக்கு இந்த கேப்சரில் இந்த டெஸ்டினேஷன் போட்டிருக்கோம். ஆனால் இந்த கேப்சரில் டெஸ்டினேஷன் மாதிரி இருக்கா? போர்ட் நம்பரும் 8018 மாதிரி இருக்கும். இதோட என்டையர் டிரான்சாக்ஷனும் பிட்வீன் த சேம் இது வந்து யூசரோட போர்ட் நம்பர், சோர்ஸ் போர்ட் நம்பர், இதுக்கும் போர்ட் 8018 தான் இருக்கும் இந்த பக்கம். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் போர்ட் ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்டினேஷன் network translation, destination address translation along with port translation. So I'll just close this for now. ஆல்சோ நீங்கள் வந்து இதுக்கான இதையும் நீங்கள் போயிட்டு மானிட்டரில் பார்த்துக்க முடியும். இல்லை நீங்கள் செஷன் ப்ரௌசரில் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக அங்கே செஷன் இனிஷியேட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்தீங்கன்னா யூ கேன் see here. ஓகே, மேபி I'll just show you if you want. இனிஷியேட் பண்ணிவிட்டு சரி, நீங்கள் இங்கே குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்களேன், இது வந்து கிளைண்ட்லேருந்து வந்தது. ஓகே, சர்வருக்கு இதுதான் என்னோடய ஆக்சுவல் கிளைண்ட் ஐபி. இந்த இது தான் என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷன், அந்த யூஸரை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த ஐபி நோக்கி வந்தது. இது வந்து சர்வர் டு கிளைண்ட் ரிட்டன் போனது ஆக்சுவலாக எங்கேருந்து போயிருக்கு? இந்த சர்வர்லேருந்து போயிருக்கு, ஒரிஜினல் சர்வர்லேருந்து போயிருக்கு. அண்ட் டெஸ்டினேஷன் யாருக்கு அனுப்பிச்சிருக்கு? கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், போர்ட் பாருங்களேன், இங்கே வரும்போது 2 போர்ட் என்னன்னு இருக்குது? 18 இருந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் போர்ட் 80 மாறி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் டிராஃபிக்கில் பார்த்தா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். I'll just refresh it. Web browsing. Alright, I'll just open this. See, source வந்து 172.16.01, destination 172.16.0, 100 இப்போது இந்த 100க்கு வந்து இந்த பாக்கெட்டு எந்த ஐபியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 10.10.10.15 மாற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி டெஸ்டினேஷன் போர்ட் 80க்கு வந்து இந்த பாக்கெட்டு நேட் போர்ட் நீங்கள் காமிக்குதா, எந்த போர்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்குன்னா 8018 மாற்றப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ப்ரூஃப் தட் NAT happened. All right, and we'll go back to our NAT profile. Click here, translated IP. So இதுதான் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டாட்டிக் ஐபி. நீங்கள் வந்து எதர் இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து போர்ட் ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அண்ட் ஒன் மோர் டைப் வந்து டைனமிக் ஐபி. நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா when you have multiple physical servers back into behind the Palo Alto firewall which is running for the same application, so the same service, and when you require a load balancing, அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஏன்னா இங்கே பாருங்கள் அதுவே நான் போட்டிருக்கு வித் செஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த இதை ஹிட் பண்ணும்போது எந்தெந்த ஐபியாக மாற்றணும் அப்படின்ற ட்ரான்ஸ்லேட் ஐபி மட்டும் அந்த சர்வரோட ஐபி 2-3 சர்வர்ஸ் இருக்குன்னா அதோட ஐபிஎஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, செஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், நம்ம லோட் பேலன்சிங்கிறதுக்கு பதிலாக வேறு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ரவுண்ட் ராபின், லிஸ்ட் கனெக்ஷனு எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டைனமிக் ஐபி. டைனமிக் ஐபி பற்றி நம்ம சோர்ஸில் நிறைய டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பட் டெஸ்டினேஷன் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா வந்து ஒரே மாதிரி சர்வீஸ் வந்து நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இதே தான் அங்கே ஒர்க் ஆக போகுது. ஆல்ரைட், ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டெஸ்டினேஷன் NAT. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட் விஷயம் என்னென்னா, இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க்லேருந்து ஒரு அன்ட்ரஸ்டட் நெட்ஒர்க்லேருந்து ஒரு ட்ரஸ்டட் நெட்ஒர்க்குள்ளே ஒரு சர்வீஸை நோக்கி ஒரு ரெக்வஸ்ட் வரும் பட்சத்தில் இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்ப்பீங்க டெஸ்டினேஷன் NAT. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒன்று விஷயம் இருக்குது, யூடர்ன் ஆர் யூநேட்னு. மேபி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.